அனைவருக்கும் வணக்கம். சீனாவுடன் உறவு இருந்தாலும் அதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எந்த குந்தகமும் இருக்காது என்பதை உறுதி செய்வோம் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்தார். இலங்கை அதிபர் பதவிக்கான தேர்தல் நாளை செப்டம்பர் 21 நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 22ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த தேர்தலில் மொத்தம் 1,70,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இந்த சூழலில் இலங்கை அதிபரை பேட்டியெடுக்க ஊடகங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன. அவர் ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் வங்கதேசத்தில் நிலவும் பிரச்சனை மற்ற அனைத்து அண்டை நாடுகளிலும் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இலங்கையும் வங்கதேசத்தில் கணிசமான முதலீடுகளை கொண்டுள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை குறுகிய காலத்தில் தீர்க்கப்படாவிட்டால் அது இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மாலத்தீவு பொருளாதார நெருக்கடியில் உள்ளது. அவர்களுக்கும் அனைத்து உதவிகளும் தேவை. இலங்கைக்கு சீனாவுடன் நல்லுறவு உள்ளது. தொடர்ந்து நல்ல உறவு பேணுவோம். அதே வேளையில் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எந்தவிதமான குந்தகமும் ஏற்படாது என்பதை உறுதி செய்வோம். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு என்பதன் அடிப்படையிலேயே எங்களது சீன உறவு அமைந்திருக்கும். சீனாவுடன் உறவுகள் இருந்தாலும் அது எங்கள் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் இருக்கும். அதுவும் இந்திய நலன்களுக்கு உட்பட்டதாகவே இருக்கும். இந்தியா வெறும் 20 மைல்களுக்கு அப்பால் தான் இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சியினர் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் இந்திய அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கும். இவ்வாறு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறினார். அடுத்த செய்தி. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் வளர்ந்து வரும் காலடி தடங்களுக்கு மத்தியில் தனது கடற்படை திறனை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நோக்கத்தின் தெளிவான சமிகையாக அடுத்த சில ஆண்டுகளில் இந்திய கடற்படை 88 புதிய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலை சேர்க்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வியாழக்கிழமை அறிவித்தார். இந்த குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் இந்தியாவின் கடல்சார் ஆற்றலை மேம்படுத்தும். இவற்றில் 64 கப்பல்கள் தற்போது கட்டுமானத்தில் உள்ளன மற்றும் கூடுதலாக 24க்கு ஆர்டர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வலியுறுத்தினார். கடற்கொள்ளை, கடத்தல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் போன்றவை பிராந்தியத்தின் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் கடற்படையின் பங்கை பாராட்டிய அவர் பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். இந்திய கடற்படை அதன் விரிவாக்கத்திற்கான லட்சிய இலக்குகளை நிர்ணயித்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் 155 to 160 போர் கப்பல்களை வைத்திருப்பதையும் 2035ஆம் ஆண்டளவில் 175 to 200 போர்க்கப்பலை எட்டுவதையும் இலக்காக கொண்டுள்ளது. இந்த நவீனமயமாக்கல் இயக்கமானது பெரிய மற்றும் அதிக ஆபத்தான நாசகர கப்பல்களை வாங்குவதை உள்ளடக்கியது. புதுடெல்லியின் இந்த உறுதியான நிலைப்பாடு ஹீபே என்ற நாசகர கப்பல்கள் உட்பட 3 சீன கப்பல்கள் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்ததை அடுத்து வந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு மயமாக்கலின் முக்கியத்துவத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வலியுறுத்தினார். கடந்த 5 ஆண்டுகளில் கடற்படையின் நவீனமயமாக்கல் வரவு செலவு திட்டத்தில் 2/3 பங்கு உள்நாட்டு கொள்வனவுகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்த இந்திய கடற்படைக்கும் இந்திய கடலோர காவல் படைக்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பு தேவை என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த குறிப்பிடத்தக்க கடற்படை விரிவாக்கம் உள்நாட்டு திறன்களை மையமாக கொண்டது. சீனாவின் வளர்ந்து வரும் உறுதிப்பாட்டிற்கு மத்தியில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அதன் நலன்களை பாதுகாப்பதற்கும் அதன் நிலையை தக்க வைப்பதற்கும் இந்தியாவின் உறுதியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அடுத்த செய்தி. தற்போது நடைபெற்று வரும் கூட்டு இராணுவ பயிற்சியான யுத்தபியாஸ் 2024 மூலோபாய ஒத்துழைப்புக்கான ஒரு தளம் மட்டுமல்ல, அதிநவீன இராணுவ தொழில்நுட்பத்தின் காட்சி பொருளாகவும் உள்ளது. இந்த பயிற்சியின் சிறப்பம்சமாக அமெரிக்க இராணுவத்தின் M142 உயர் மொபிலிட்டி பீரங்கி ராக்கெட் சிஸ்டம் இந்தியாவின் உள்நாட்டு பினாக்கா மல்டிபிள் பேரல் ராக்கெட் லான்ச்சருடன் இணைந்து செயல்பட்டது. 5 டன் எடை கொண்ட ட்ரக்கில் பொருத்தப்பட்ட நடமாடும் ஏவுகணையான ஹிமார்ஸ் ஒரே நேரத்தில் 6 வழிகாட்டும் ஏவுகணைகளை சுடும் திறனாக கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒவ்வொன்றும் துல்லியமாக இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது.
அதன் பல்துறை திறன் மேலும் விரிவடைந்து ஒரு ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ஏவுகணையை ஏவக்கூடிய திறனுடன் அதன் வரம்பை ஈர்க்கக்கூடிய 300 கிலோமீட்டராக உயர்ந்திருக்கிறது. இதற்கிடையில் இந்தியாவின் பினாகா MB-RL ஒரு வலிமையான ஆயுத அமைப்பாக தனது திறமையை நிரூபித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. இது துல்லியமான இலக்கு திறன்களை கொண்டுள்ளது. அதன் தற்போதைய அதிகபட்ச வரம்பு 90 கிலோமீட்டர்கள் என்றாலும் பினாகா இந்திய ராணுவத்தின் பீரங்கி ஆயுத களஞ்சியத்தின் ஒரு மூலக்கல்லாகும். இந்தியாவின் பீரங்கி ஆயுத களஞ்சியத்தை கணிசமான அளவில் உயர்த்தக்கூடிய ஒரு நடவடிக்கையான ஹிமார்ஸை இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்கா விருப்பம் தெரிவித்துள்ளது. ஹிமார்ஸின் நீடிக்கப்பட்ட வீச்சு மற்றும் துல்லியமான தாக்குதல் திறன்கள் இந்திய ராணுவத்திற்கு ஒரு மூலோபாய நன்மையை வழங்கும். அதன் தடுப்பு மற்றும் பதில் திறன்களை மேம்படுத்துகிறது. அடுத்த செய்தி, பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐநாவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் இந்தியா உட்பட 43 நாடுகள் ஆப்சென்ட் ஆகியுள்ளன. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் என்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் 1500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளி. ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது. போரில் இதுவரை 41,000த்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் 1.7% ஆகும். அதே போல 3.7% மக்கள், அதாவது 95,000 பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர். 23 லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். பசி, பட்டினி, தொற்றுநோய் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது. சூழல் இப்படி இருக்கையில் காசாவில் நிலைமை ஒவ்வொரு நாளும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே இஸ்ரேல் படைகள் பாலஸ்தீனத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற கோஷம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனை அடுத்து இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் ஒன்றை பாலஸ்தீனம் கொண்டு வந்தது. அதன்படி இஸ்ரேல் தங்கள் நாட்டின் மண்ணில் இருந்து வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தது. இந்த தீர்மானத்திற்கு வாக்கெடுப்பு நடந்தது. இதில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 124 நாடுகளும் எதிர்ப்பாக 14 நாடுகளும் வாக்களித்தன. இதில் வாக்களிக்காமல் 43 நாடுகள் ஆப்சென்ட் ஆகின. இதில் இந்தியாவும் ஒன்று. இது குறித்து விளக்கமளித்த ஐநா அமைப்புக்கான இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள், இரு தரப்பையும் சமாதானமாக நெருக்கமாக கொண்டு வருவதே எங்கள் நோக்கம். பேச்சுவார்த்தை மூலமே இதற்கு தீர்வு காண முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளில் இந்தியா மட்டுமே வாக்களிக்காமல் ஆப்சென்ட் ஆகியுள்ளது. இந்தியா கடந்த காலங்களில் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்து வந்தது. ஆனால் தற்போது இதற்கு ஆதரவு அளிக்காமல் வாக்கெடுப்பை புறக்கணித்திருப்பது பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் கொள்கை மாறுகிறதோ என்ற கேள்வி எழும்பியுள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.